இறுதி சுற்று வந்து அது நிறைய ரியல் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா வந்து எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக பண்ணி தான் இன்றைக்கி நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டும் பகலும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார். வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க, பெரிய உழைப்பு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவர் ஆட்டோ டிரைவராக இருந்து இவ்வளவு தூரம் செல்லமாக வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, எப்படிலாம் வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஜில் இது பண்ணார், எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் இருந்திருக்குன்னு சொல்லுங்களேன். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா வந்து எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக பண்ணி தான் இன்றைக்கி நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டும் பகலும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த கடனை அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணதான் இந்த கடனை அடிக்க முடியும். நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி அண்ணனை பற்றி சொல்லுங்க. அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அவர் எந்த அளவுக்கு இருந்தார்? அண்ணன் தங்க அக்கான்னா ஒரே சண்டையாக தான் இருக்கும் வீட்டில். நீங்கள் எப்படி இருப்பீங்க? எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதால தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ணன் என்னோட இன்ஸ்பயர். அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கேரம் விளையாடினால தான் நான் நானும் விளையாடணும். அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்ட நான் விளையாடணும்னு சொல்லி கேரமுக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். இப்போது பசங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க. மேடம், இப்போ நீங்கள் கேரம் பிளேயர். ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர், ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன். என்னன்னா இப்போ வந்து கேரமில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் கோவம் வராது, ஒரு அதிகமாக கோவம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பாக இருக்குது. நீங்கள் திரும்பி பாருங்களேன். கரெக்டா? அது நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? அது புரியல. நீங்கள் கேரம் போர்டே வந்து தப்பாக இருக்கு பாருங்க. ஆமாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா? அது ஏன்னா நம்ம வந்து கேரம் போர்டு பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டும் பார்ப்போம். எந்த கேம், எந்த ஸ்டார்க்கு, எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின், கேமரா குயின், இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுது. இல்லை, அது வந்து ஸ்க்ரீன் பேனர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேரம் விளையாடும்போது படத்தில் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, படத்தில் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஒரு வேலை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இது மாதிரி பேனர் இருக்குன்ட்டு? இல்லை, எனக்கு இருக்கு. அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்க ரியலா பாருங்க. அதுல கேரம் போர்டு பிளேயர் தான். நீங்க தான் கேரம் போர்டு பிளேயர். சரி, நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாமே கேட்கல, வேற எதுவும் கேட்கல. ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க. ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட அப்பாவா நடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? இதுலயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அதுல அந்த இதுல வந்து மாடர்ன் படத்துல வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இதுல ஏதாவது ஒன்று விஷயம் வச்சிருக்காங்களா? இல்லை, அது வந்து இறுதி சுற்று வந்து அது நிறைய ரியல் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று, ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவா அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதில் இவரோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணோம். அதுதான் என்னோட வேலையாக இருக்கும். காசிமாவோட அவங்களோட பயோபிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் நீங்கள் வந்து 4 மொழியில் இந்த படத்தை பண்ணுறீங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க? என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் எங்கெங்க ஆர்டிஸ்டெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க? ஓகே, இந்த படம் ஓவராலாக தான் சார் ராயபுரத்தில் தான் நடக்கும். ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குது நேட்டிவாக டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு டோட்டலாக இங்கே தான் நடக்கும் சார்.
அதை விட்டு இந்த இன்டர்நேஷனல் கேம்ஸ் அப்புறம் நேஷனல் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் பண்ணுறோம். அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டிலே செட் போட்டு தான் பண்ணுறோம். இன்னும் ஓவராலாக 60% மூவி ராயபுரத்தில் தான் செட் எடுக்கும். ஸோ கதாபாத்திரத்தை நினச்சேன்னா நாங்கள் காஸ்ட் பண்ணும்போது சிமிலராக இருக்கணும்னு தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம ராந்தியா பூமேஷ்கோட கேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். சேம் சிமிலராக அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. ஸோ அது இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. படத்தில் பார்த்தவங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிடும். அவங்க ஈக்குவலாக சிமிலராக இருந்தது வர இது சார். அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர்னா மெயின்ல வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ஷன் யாரும் வரல, காளி வெங்கட் சார் தான். சார் நான் ரீசெண்டாக அவங்களோட இந்த படம் பார்த்துட்டேன், அதான் தலைவை பார்த்ததில்ல, அதில் பார்த்துருக்கேன். அப்புறம் லப்பர் பந்த் அதில் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக அவங்க சீனில் வந்தால கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இப்போ அவங்க அப்பா எப்படி பார்த்தா அப்படி நான் இமேஜின் பண்ணி காளி வெங்கட் சாரை ஃபைனல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரும் இருக்கல, காளி வெங்கட் சார் ஃபைனல் பண்ணி சார்.